கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறதான ஒரு வார்த்தையை இந்த இடத்திலே தேவனுக்கு முன்பாக வைத்து நாம் செல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 33வது வசனம் வாசிக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு முதல் ஆசீர்வாதம். இன்றைக்கு உலக ஆசீர்வாதங்களுக்காக உலகத்திலேயும் உலக பொருட்களையும் மற்றுமாக தேவையற்ற காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டோட ராஜ்யத்துக்காக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக செல்லுகிற ஜனங்கள் இன்னைக்கு அதிகமாக இராதபடி பிசாசானவன் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியங்களை நாம் செய்யும்போது ஆசீர்வாதம் தானாகவே வந்தமையும். ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு குறைபடாது. அவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான மேன்மைகளை நாம் செய்ய வேண்டும். நமக்குண்டான மேன்மைகளை கர்த்தர் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு தேவன் உண்டான காரியம் என்று சொன்ன பார்த்தா, நமக்குண்டான தேவைகளை தேவன் அறிவார். நமக்கு என்ன தேவை, இன்றைய நாளில் நமக்கு என்ன தேவை, அடுத்த நிமிஷம் என்ன தேவை, அடுத்த நாள் என்ன தேவை, நம் வாழ்க்கையிலே உண்டான தேவைகள் என்னங்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக நாம் மனம் திரும்புகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்தானம் பெறுகிறோம். அப்போ நம்மை குறித்து தேவன் அறியாமல் இருப்பாரா? நிச்சயமாக தேவன் அறிவார். நமக்கு உண்டான தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற உறுதியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும்போது நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, அதாவது எப்படி காத்திருக்கணும், ஜெபிக்க வேண்டும். காலை நேரத்தில் எழுந்துச்சு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், குடும்பமாக இருந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம் மனம் திரும்பிவிட்டோம். ஆனால் நாம் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ற ஆத்மா ஆதாயம் செய்யும்படியாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் நம்முடைய தேவைகளை நிச்சயமாக செய்வார். அதில் நாம் விசுவாசமாக இருக்கணும். அவிசுவாசம்ங்கிறது பிசாசு கொண்டவருடைய காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை அவரை நோக்கி நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்வதில் தவறில்லை, முயற்சி செய்வதை தவறில்லை. நாம் வேலை செய்யலாம். நம்முடைய தேவைகளுக்காக இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்க அலுவலகம் சென்று கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போவது தவறில்லை, அந்த முயற்சியில் எடுப்பதும் தவறில்லை. ஆனால் நம்ம தேவை சந்திக்கப்படவில்லையே என்று சொல்லி கவலைப்படுவது தான் தவறு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இயேசு நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நம் தேவைகள் அவர் சந்திப்பார் என்று சொல்லி நாம் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் கவலைப்படவே கூடாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவருடைய நீதிக்காகவும் நாம் செய்யணும். அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். பாருங்க, யோவான் குறித்து பார்க்கும்போது சொல்றாரு, தடை செய்யாமல் நாம் அவருக்கு அநேக காரியங்கள், அதாவது
தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான ஜனங்களை ஆயத்தப்பட நம்ம இடம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படுத்தும் போது அந்த ராஜ்யத்துக்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறார். எப்படி? தேவனுடைய ராஜ்யம் என்கிறது புசிப்பும் குடிப்புக்கு உண்டான இடம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்கிறது புசிப்பும் குடிக்குங்கிற இடம்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதில் தன்னுடைய நீதி, தேவனுக்கு உண்டான நீதியும் இழந்து போகிறார்கள், சமாதானத்தையும் இழந்து போகிறார்கள். அப்படி நம்ம இழந்து போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம தேட வேண்டிய காரியத்தில் நம்ம இருதயம் எப்பவும் சமாதானமாக இருக்கணும். குடிப்பதனால் தன்னுடைய சரீரத்தை அவனே கெடுத்து கொள்கிறான். வட்டி கடன் வாங்குவதனால் தன்னுடைய கடன்களை அவன் பெருக செய்து அவன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகளுக்கு கல்வி, திருமணத்துக்காக கடன் வாங்குவது, பிள்ளைகளை படிப்புக்காக கடன் வாங்குவது, சொந்த வீடு நமக்கு தேவைக்கு அப்பாற்பட்டு பணங்களை கடன் வாங்கி செலவு செய்வது, வீடு வாங்குவது, இதெல்லாம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய நெருக்கங்களுக்கு உண்டான பாதைகள். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவனை நோக்கி நாம் கேட்கணும். இயேசுவே எனக்கு இது தேவை, இயேசுவே எனக்கு இது தேவைன்னு சொல்லும்போது அவர் நமக்கு என்ன செய்வார்? செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு வசனம் நீங்கள் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் அதில் 17வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னால், அப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாரு. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபைங்கிறது உண்டாக்குறது எங்கன்னு சொன்னால் விசுவாசத்தினால் கிருபை உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாக சந்ததியாக மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசை சார்ந்தவர்களான எல்லாம் சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாம் அழைத்த நேரத்தில் எங்கே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு அவர் கேட்கவில்லை, ஆண்டவரிடம் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் இயேசு அழைக்கிறார், நாம் செல்ல வேண்டும், அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்றுதான் சொன்னார். அவர் சென்றார். சென்ற நேரத்திலே கர்த்தர் அவருடைய காரியங்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அழைக்கும் போது நாம் இன்னும் அநேகர் என்ன செய்கிறோம்? அதை சரியான முறை பாராதபடி இருந்து விடுகிறோம். நீ இந்த வேலை செய், இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசும்போது சரியாக அவருக்கு வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை. ஆனால் ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடலில் மணல்களை போலவும் பெருக செய்வேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரினார். அதே போல இந்த ஆபிரகாம் எதனால் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசமாக இருந்தான். கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் தாங்க எந்த காரியங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் முதல்ல விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவிசுவாசியாக இராதே என்று சொல்லிதான் பார்க்கிறோம். அவருக்குள் விசுவாசம் இருக்கும்போது அவருக்குண்டான காரியத்தில் நம்ம எல்லாவற்றிலும் உறுதியாக நாம் செயல்பட முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்கிறது இன்னைக்கு நிறைய பேர் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய நீதியும் தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளாதபடி இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஏன்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு நம்முடைய காரியங்கள் ஒரு அதிகாரிகிட்ட சொல்லிட்டோம், ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டோம், அது நடக்கும்ங்கிறது காரியத்தில் அப்படிதான் உறுதியாக இருக்கிறாங்க உலகப்புறமாக. ஆனால் எனக்கு அன்பான தேவன் எனக்கு செய்த சில நன்மைகளை பார்க்கும் பொழுது இயேசு இடத்தில் தான் நாங்கள் கேட்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கும்பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது தேவன் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்க காரியம் என்ன தெரியுமா அன்பானவர்களே?
உங்களை எதிர்பார்த்து உங்கள் சத்தத்தை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு இருக்கிறனால தான் நம்ம அப்பாட்ட உரிமையோடு கேட்கலாம். அல்லேலூயா. அந்த அப்பாட்ட நம்ம உரிமையோடு கேட்கும்போது அப்பா நமக்கு செய்வார். பாருங்கள், பொதுவாக இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுடுங்களா, நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இல்லை மகன் இருக்க மகள் இருக்குன்னு வச்சுடுவோமே. ஒரு காரியத்தை கேட்குறான், ஒரு பொருளை வாங்கி கேட்குறான். இந்த பொருளை வாங்கி கேட்குற நேரத்தில் ஒரு முறை கேட்பான், நாம் என்ன செய்வோம், ஒரு வேளை மறுபடியும் என்ன சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவான். 2வது முறையும் கேட்பான். அப்போது சரியப்பா நான் செய்து தரேன், என் டியூட்டி இருக்குது அப்படி இப்படின்னு போயிடுவோம் இல்லையா. இனி மறுபடியும் 3வதும் கேட்குறான். அப்போ சரி நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட தானே கேட்குறான், நம்ம செய்து கொடுப்போமே என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. பார்த்தீங்களா? அதே போல தான் தேவ பிள்ளைகளே, நாம் அப்பாட்ட கேட்கணும். எனக்கு இதை செய்து தாங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். கேட்கும்போது அந்த கேட்பது மாத்திரம் இல்லை, அதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இன்றைக்கி தேவைக்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் கேட்பாங்க. தேவைக்கு அப்பாற்பட்டு இது ஆண்டோட்ட கேட்குற காரியம், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உலக பொருட்களுக்காக அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க. உலக பொருளுக்காக ஆசைப்பட்டு கேட்குறத விட நமக்கு தேவைக்கேற்ற காரியங்களே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம தேவையான காரியங்களை இயேசுட்ட நம்ம கேட்குற நேரத்தில் அவர் உண்மையாக செய்வார். தேவன் நிறைவுள்ள ஆண்டவர். ஏன்னு சொன்னால் தேவன் நம்முடைய பரமபிதா. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வருங்காலத்தை குறித்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. சொந்தமாக வீடு இருக்காது, நிலங்கள் இருக்காது, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், நகைகள் வங்கிகளில் இருக்கும், பிள்ளைகளுக்காக பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு லோனுக்காக போவாங்க, கிடைக்காது. லோன் வாங்கியிருப்பாங்க, திரும்ப கட்ட முடியாமல் அவதிப்படுவாங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியம் முடிவாகும், பண தேவையோடு இருப்பாங்க, பணம் கிடைக்காது. இப்படி சில நிறைய நெருக்கங்களில் இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். அதே போல் சிலருக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள், அவருக்கு செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆபிரகாம் அதான் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி. பாருங்கள், குழந்தை இல்லாமல் எவ்வளோ வருஷமாக இருந்தார் பார்த்தீங்களா? எத்தனை வருஷம்? 100 வயசு ஆகும்போது தான் அவருக்கு குழந்தைய ஆசீர்வதித்து கொடுத்தார். பெண்களுக்கு உண்டான அந்த சடங்காச்சாரம் அவருடைய மனைவி சாராளுக்கு கூட முடிஞ்சு போச்சு. ஆனாலும் தேவன் கைவிட்டாரா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வாக்குரைத்த ஆண்டவர் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். ஒரு வார்த்தை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் செய்வார். உங்கள் கடன் பிரச்சனைக்காக கேட்டு பாருங்க, நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். உங்கள் நெருக்கத்தில் இருக்கிற நேரம் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அதை மாற்றி தருவார். ஏன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். 120ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அப்போ அந்த நெருக்கத்தில் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கடன் எனக்கு இருக்குது, நான் என்ன செய்வேன்? இன்றைக்கி அநேகர் பாருங்கள், கடன் நெருக்கங்கள் வந்துடுச்சு, தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. தற்கொலை செய்வது தான் ஒரு சொல்யூஷன் ஆகாது, அதுதான் ஒரு முடிவென்று ஆகாது. நாம் கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்குவதற்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் இந்த கடன் வாங்கலாமா, என்னால் திரும்ப கட்ட முடியுமா, செய்ய முடியுமா கேளுங்க. அதே போல் பிள்ளைகள் படிப்புக்காக, பிள்ளைகள் படிப்பு பணம் தேவை இருக்குது, கேளுங்க, இயேசுட்ட கேளுங்க. இதற்காக அதிகபட்சமாக கடன்களை வாங்கி வீணாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான பிள்ளைகளாக நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், சாலமோன் என்கிறவர் தேவனிடத்தில் கேட்கிறார். அவன் ராஜாவாக்கப்படுகிறான். ராஜாவாக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறான். இன்றைக்கி அநேகர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் வரும்போது வேறு என்னென்னமோ கேட்பாங்க.
ஆனால் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குற பாருங்க, சாலமோன் அழகா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 3:9 அவர் கேட்குற, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி கேட்குறான். பாருங்க, ஏராளம் அவர் ராஜாவாக உருவாக்கப்பட்ட நேரத்தில் தேவன்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் நடத்த எனக்கு அறிவை தாருங்க, ஞானத்தை தாருங்க, புத்தியை தாருங்க என்று கேட்குறேன். எனக்கு அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக தான் இருப்போம். நான் உயர்ந்த படிப்பு படித்திருக்கிறேன், நான் பணக்காரன் என்று சொல்லி நம்மளை நாமே என்ன செய்யக்கூடாது, ஏற்றிக்கொள்ளக்கூடாது. நாம் ஞானத்தில் என்றைக்குமே குறைவுள்ளவா தான் இருப்போம். ஆனால் இயேசுட்ட கேட்கணும். அதுதான் இயேசுட்ட இவர் கேட்டார். சாலமோன் ராஜாவாக்கப்பட்ட இந்த ஜனங்களெல்லாம் நடத்த எனக்கு பணம் வேணும்னு கேட்கல, பொருள் வேணும்னு கேட்கல, இன்னது தேவைன்னு அவர் கேட்கல. அவர் கேட்டது ஒன்னே ஒன்று, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரும் என்று தான் கேட்டார். அப்போ ஆண்டவர் பார்த்தார், பரவாயில்லையா, சாலமோன் தனக்கு தேவையான பணங்கள் பொருட்களை சொல்லி கேட்கலேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் பாருங்க. அதாவது 12வது வாசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இதே 1 ராஜாக்கள் 3:12 உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பாருங்க எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அதுதான் கேட்கணுங்க. இந்த பூமியில் வாழ நமக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? ஞானம் தான். இந்த உலகம் எப்படியோ போய் கொண்டு இருக்கிறது. நம்மளை ஏமாற்றி கொண்டே இருப்பாங்க, வஞ்சிக்கிறவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும். பாருங்க, ஆண்டவர்கிட்ட அவர் ஞானம் தான் கேட்டார் சாலமோனு. ஆண்டவர் அதோடு கூட கூட கூட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை பாருங்களா, என்ன கொடுத்துருக்கிறாரு? 13வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது சொல்லுறாரு, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுக்கிறார். அவர் கேட்டது ஞானம். ஆனால் இந்த ஜனங்களை நடத்தும்படியா என்ன தேவை? அவருக்கு ஐஸ்வர்யம் தேவை. அது மாத்திரமல்ல, மகிமை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவன பிள்ளைகளே, நான் ஒன்று கேட்கும்போது அது கேட்கிற தேவன்கிட்ட கூட ஞானமாக தான் கேட்கணும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகர் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நாளைக்கு தினத்தை குறித்து நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு பாருங்க, நாளைய குறித்து காக்கை குருவிகள் கூட என்ன செய்யாதான், சோர்ந்து போகாது. நாளைய தினம் குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அநேக நாளைக்கு நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் இப்படி தான் இன்னைக்கு வேதனைப்படுறாங்க. ஆனால் நாளைய தினத்தை குறித்து பாருங்க என்ன சொல்லுது, அழகா சொல்லுது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷமானவர்கள். தேவனுக்கு முன்பாக நாம் விசேஷித்தவர்கள். நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணணும். சும்மா ஆண்டவர் தரமாட்டார். ஆண்டவருக்கு சமூகத்தை கேட்கணும். தேவனுடைய சமூகத்தில் அப்படி ஒரு மனிதர் கேட்டார். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியல் கேட்குறார் பாருங்க. தேவனுடைய சமூகத்தை 3 வேளை ஜெபிக்கிறவர்னு சொல்லி தானியல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல் அவர் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதுக்கு முந்தைய வசனம் நீங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தெளிவாக தேவன் வேதம் சொல்லுகிறது, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி. அப்போ அந்த 19ஆம் வசனத்திலேருந்தே நீங்கள் பார்க்க நேரம் ஒரே காரியம் தான் சொல்கிறார் தானியல். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். பாருங்க எவ்வளோ அழகாக, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லுகிறார்.
அடுத்தது என்னை மன்னியும் என்று சொல்லுகிறார், என்னை கவனியும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? முழுமையாக எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எல்லா காரியங்களும் செய்ய நடக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பது முதல் காரியம் அல்ல. தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்காக ஓட வேண்டும். நாம் மட்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நம் அருகாமையில் இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு எதிராக வருகிறவர்கள் கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்பவர்களுக்காக அவர்களும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தான் கேட்க வேண்டும். நீங்கள் செய்கிற அந்த நற்காரியங்கள், அவர்கள் இயேசு அறியாத ஜனமாக இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் அந்த ஜனம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தினதாக இருக்கும். ஒரு ஆத்மா கூட ஆக்கினைக்குள்ளாவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா ஆத்மாக்களும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே போல் எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தில் நான் என்ன காரியங்கள் நான் நடப்பிக்க வேண்டும், என்னை நடத்துங்கப்பா. அதுக்குண்டான ஞானத்தை, ஒரு சாலமோனை போல ஞானத்தை கேட்க வேண்டும். ஒரு தானியலை போல 3 வேளை ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஜெபம் எப்படி, தானியலோட ஜெபம் எப்படி இருந்து தெரியுமா? தானியல் தனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிப்பதற்கு முன்பாகவே தேவன் செய்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்த்ததான வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது. அதான் ஒரு கூட நான் வாசிக்கிறேன். தானியேல் 9:21 அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பாருங்க, முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாக காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். பாருங்க, 23வது வசனம் அழகாக சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். தேவனுக்கு பிரியமானவனாக தானியேல் காணப்பட்டார், ஜெபத்திலே அவர் இருந்த காரணத்தினால். அது மாத்திரமல்ல, ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவனுடைய சமூகத்திலே தானியேல் வேண்டிக் கொண்ட அடுத்த நிமிஷமே அங்கே கட்டளை வெளிப்பட்டது. நான் இதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். எவ்வளோ அழகான காரியம் பார்த்தீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சிகளே, வியாபார சகோதர சகோதரிகளே, நெருக்கத்தில் இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, படிக்கிற சிறு பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம், ஒரு தானியேலை போல தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி தேவன் அறிவார். எனக்கு இது நடக்கலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். நம்ம அவரை மட்டும் அண்டி கொள்ளணுங்க. ஜெபம் பண்ணுங்க, காலையில் நேரத்திலேருந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது இல்லையா? அதிகாலை நேரத்தில் என்னை தேடுபவன் என்னை கண்டடிவான். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அப்போ அவரை தேடுங்க. ஏன் உலக மனுஷனை தேடி ஓடி போறீங்க? ஏன் நாளைக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி மனுஷனை சார்ந்து வாழுறீங்க? இயேசுவை சார்ந்து வாழுறீங்க. இந்த இயேசு சார்ந்து வாழுகிறவர் ஒருபோதும் எந்த காரியத்திலும் அவருடைய காரியங்கள் தலை குனிந்து போவதில்லை. அவர்கள் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். எனக்கு அன்பானது வார்த்தை பிள்ளைகள். அதே போல தேவனிடத்தில் எனக்கு காரு வேணும், மொபைல் வேணும், டிவி வேணும், வீடு வேணும்னு கேட்குறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஞானத்தை கேட்கிறோமா? படித்து முடித்ததும் வேலை வேணும்னு கேட்குறோம். இயேசுட்டு ஞானமாக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஞானம் எதுக்கு தெரியுமா? ஜெபத்தில் ஞானம் வேண்டும். அப்படி நம்ம ஜெபித்தாதான் தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்பார். ஒரு ஜெபம் கூட தவறுதலாக இருக்கக்கூடாது. தேவன்கிட்ட கருத்தாக கேட்கணும். நீங்கள் கருத்தாக கேட்டீங்கன்னா தேவன் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் தேவன் கைவிடுகிறவர் அல்ல, வாக்கு மாறுகிறவர் அல்ல. நிச்சயமாக அவர் செய்வார். அதுதான் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 12ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பி கொள்ளும்போது அந்த 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லுது பாருங்கள். ஒருக்கோட 31வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்.
அங்கே மத்தேயு 6:33 அதான் சொல்லப்பட்டது, இங்கேயும் அதான் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளோ அருமையான ஆசீர்வாதம்! நாம் கேட்பதற்கு அதிகமான தேவன் செய்வாருங்க. அதை விசுவாசிங்க. என் தேவன் செய்வார்னு சொல்லி விசுவாசி பாருங்க, நிச்சயமாக அவர் செய்வார், கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது கைவிடவே மாட்டார். உங்களை மறந்து போகிற தேவனும் அல்ல. அவர் கேட்குற ஒன்று தான், என் பிள்ளைகள் என்கிட்ட கேட்கலையே, என்னை நோக்கி ஜெபம் பண்ணலையே. என்னை நோக்கி எத்தனை பேர் நம்ம குடும்ப ஜெபம் செய்கிறோம்? தினந்தோறும் இரவு நேரத்தில் குடும்ப ஜெபம் பண்ணணும், காலை நேரத்தில் ஜெபிக்கணும். நேரம் வாய்க்கிற நேரம்லாம் நம்ம என்ன ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே வேதம் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உறுதியாக இருக்கணும். உங்களுக்கு இன்னொரு தேவைன்னு கர்த்தர் அறிவார். நீங்கள் விண்ணப்பங்களோடு ஜெபிக்கும் போது ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக விலையை செய்து ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்குற வார்த்தையானது என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு, இயேசுவை அறிந்தவர்களுக்கும் உண்டு, இயேசுவை பற்றி கொள்ள நினைக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கும் உண்டு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய என்னென்னா, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஓட வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் போகும்போது, இவன் என் பிள்ளை அல்லவா, எனக்காக இவன் நிறைய காரியங்கள் தேவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி ஆத்ம ஆதாயம் செய்தவன் அல்லவா என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் நம்முடைய எடுத்த வசனம் அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள். அப்படி தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாத அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். இந்த நாளும் கர்த்தாவே, என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது எனக்கு கற்றுத்தாரும். நான் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது எனக்கு கற்றுத்தாரும். என்னுடைய என்ன பிழைகள் இருக்கிறது சொல்லித்தாரும். அப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு துதிக்கிற மகனாக, ஜெபிக்கிற மகனாக, உம்மை நோக்கி நான் காண்கிற மகனாக இருக்க வேண்டும் சுவாமி. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நான் மட்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் போதுமா? அநேகர் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வேலைகளை செய்ய எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்க. என் கடன் பிரச்சனைகளை மாற்றும். என்னுடைய மகளுக்கு உண்டான திருமணக்காரன் ஏற்ற வேலை நடத்தி தாரும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அதுக்குண்டான பண தேவைகளை நீர் சந்தியும். அந்த இருவரும் நிச்சயிக்கப்பட்ட அதுக்குண்டான பண தேவைகளை தேவன் சந்திப்பீராக. நோய்கள் வாய்க்கப்பட்டு நோய் கஷ்டத்தில் நோய் படுக்கையை விட்டு எழுந்திரிச்சும்படியாக ஒரு ஆசீர்வாதங்களை கொடும். மரண கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும். கடினமான நோய்களை அப்பா, ஹார்ட் பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை, லிவர்ஸ் பிரச்சனை என்று சொல்லி அநேக வியாதிகளோடு அவதிப்படுகிற விடுதலை தாரும், ஆசீர்வதியும். பிள்ளைகள் படிப்புகளை ஆண்டவரே, பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள் படிப்புகளை ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் படிப்பில் உருவாக்குவீராக. அப்பா, அதே போல் ஆண்டவரே, பிள்ளை படிப்பு பண தேவைகளை, பொருள் தேவையும் சந்தியும். அப்பா, பிள்ளைகள் உண்டான திருமண காரியத்துக்கு பண தேவைகளை சந்தியும். படித்து வேலை முடித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலைகளை வாய்க்க செய்து ஆசீர்வதியும். சொந்தமாக எனக்கு இடங்கள் இல்லையேன்னு சொல்ல பிள்ளைகள் இடங்களை கொடுத்து ஆசீர்வதியும். எனக்கு வீடு இல்லையேன்னு சொல்லி நெருக்கப்படுகிற வீடுகளை கொடுத்து ஆசீர்வதி. கடன் என்னை தலைமையில் இருக்கிறது என்று சொல்லி மண்டாடுகிற பிள்ளைகள் கடன் பிரச்சனையிலும் நீக்கலாக்கி கடன் கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்று. இந்நாள் வரைக்கும் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, இது முதற்கொண்டு ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் ஓட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனம் பக்கத்தோடு வாழ பிள்ளைகளை மனம் திரும்பி நீர் கொண்டு வருவீராக. உம்முடைய ராஜ்யத்துக்காக நீர் பிள்ளைகள் ஓடும்போது அவர்கள் நான் எல்லா காரியங்களும் நீர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படி செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.